கைஸ் இன்னைக்கு நம்ம ஹாலிவுட்ல வந்த 3 தரமான படங்கள் அண்ட் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது 2 இன்னும் ரிலீஸே ஆகலை. இருந்தாலும் ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்ததாக அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தோட ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். படமே ரிலீஸ் ஆகலை, எப்படி ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் அதுக்குள்ளே எல்லாருக்கும் பாதி ஸ்டோரி தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை வச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டோரியை சொல்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். படத்தோட ஸ்டார்டிங்கில் மொத்த மல்டிவர்ஸும் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதாவது எல்லா யூனிவர்ஸும் ஒவ்வொரு யூனிவர்ஸ் கூட மோதி வெடிச்சு செதறிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் தான் ஏதோ ஒரு அழிஞ்ச யூனிவர்ஸில் இருந்து நம்ம டாக்டர் டூம் வராரு. அதாவது இந்த டாக்டர் டூம் தான் டோனி ஸ்டார்க் மாதிரியே இருப்பார். அதாவது டோனி ஸ்டார்க் வேரியன்ட் தான் இந்த டாக்டர் டூம். பார்க்க டோனி ஸ்டார்க் மாதிரியே இருப்பார். இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபென்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸில் போய் எல்லா மல்டிவர்ஸும் அழிஞ்சிட்டு வருது, உங்கள் யூனிவர்ஸும் அழிஞ்சிரும், இதை காப்பாற்றணும்னா என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் டாக்டர் டூம் ஒரு பிளான் போடுறாரு. அது என்ன பிளான்னா, இந்த மொத்த மல்டிவர்ஸையும் அழிச்சிட்டு ஒரே ஒரு பூமி, அதாவது பேட்டில் வேர்ல்டு, அதை உருவாக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக வாழலாம். இப்படி மல்டிவர்ஸும் இருந்தால் எந்த யூனிவர்ஸ் எப்போ அழியனே தெரியாது. இப்படி பயத்தில் இருக்கிற பதிலாக ஒரே ஒரு பூமியாக மாற்றிட்டா என்ன அப்படின்னு நினைக்கிறவர் தான் நம்ம டாக்டர் டூம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பிளான் நடக்கணும்னா அவெஞ்சர்ஸ் மற்ற ஹீரோஸ் தான், அதாவது எக்ஸ்மேன், ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இவங்கெல்லாம் வீக் ஆகணும். அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமே என்ன பண்ணுறாருன்னா, எக்ஸ்மேன் யூனிவர்ஸில் போய் X616 காரங்க அவங்களை அழிக்க வராங்க அப்படின்னு போய் சொல்லிடுறாரு. இதனால் எக்ஸ்மேன் யூனிவர்ஸ்காரங்க நம்ம X616 மேலே படையெடுத்து வராங்க. அதே சமயம் டாக்டர் டூம் நம்ம X616க்குமே வந்து எக்ஸ்மேன் யூனிவர்ஸ்காரங்க உங்களை அழிக்க வராங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால் நம்ம X616 அவெஞ்சர்ஸ்க்கும் எக்ஸ்மேன் யூனிவர்ஸ் எக்ஸ்மேன்ஸ்க்கும் சண்டை ஆயிடுது. இந்த சண்டை நடுவில் டாக்டர் டூம் என்ன பண்ணுறான்னா, நம்மளுக்கு நல்லதாக போச்சுன்னு லோக்கியை தேடி போகிறாரு. லோக்கியை தேடி எதுக்கு போகிறாருன்னா, இப்போ லோக்கி தான் சென்டர் ஆஃப் மல்டிவர்ஸ், எல்லா மல்டிவர்ஸையும் அவர் தான் பிடிச்சி வச்சிருக்காரு. இப்போ அவர் சக்தி நம்ம டூமுக்கு கிடைச்சிச்சுன்னா, டூம் மொத்த யூனிவர்ஸையும் அழிச்சிட்டு மொத்த மல்டிவர்ஸையும் போட்டு வெடிச்சு செதற விட்டுட்டு ஒரே ஒரு பூமியை மட்டும் தான் ஆட்சி செய்யணும்னு நினைக்காரு. அந்த பிளான் அவர் எக்ஸிக்யூட் பண்ண போகும்போது இங்கே சண்டை போட்டுட்டு இருந்த அவெஞ்சர்ஸ்க்கும் எக்ஸ்மேன்ஸ்க்கும் தெரிய வந்துருச்சு, நம்ம தான் சண்டை போட்டுட்டு தப்பு எல்லாத்துக்கான டூம் தான் நினைச்சு டூமை தேடி போகிறதுக்குள்ள டூம் அவருடைய பிளானை பண்ணிட்டாரு. அதாவது மொத்த மல்டிவர்ஸையும் வெடிச்சு செதற விட்டு அதில் வெடிச்சு செதன பாங்களை ஒன்றா சேர்த்து ஒரு பூமியை உருவாக்கிறாரு. அதுக்குள்ள நம்ம அவெஞ்சர்ஸ், எக்ஸ்மேன், ஃபென்டாஸ்டிக் ஃபோர் எல்லாரும் வந்துடுறாங்க. இப்போ ஒரே ஒரு பூமி தான் அதை ஆட்சி செய்து டாக்டர் டூம், அதுக்கு கீழே தான் எல்லாருமே இருக்காங்க. இப்படியே பட முடியுது. அதாவது டூம் ஜெயிச்சிட்டாரு, நம்ம அவெஞ்சர்ஸ் அது மற்ற ஹீரோஸ்லாம் தோத்துட்டாங்க. இதுக்கு அடுத்து தான் சீக்ரெட் வார்ஸ். இதோட இந்த படம் முடியுது. இப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே? அடுத்ததாக பார்க்க போகிறது ஜேம்ஸ் கன்னோட புது DC யூனிவர்ஸ்ல இருந்து சூப்பர் கேர்ள் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட டீசரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணா பாருங்க. முதல்ல பார்க்க போகிறது இந்த படத்தோட ஹீரோயின் மில்லி ஆல்காக் தான். அவங்க டீசர்ல எப்படி இருக்காங்கன்னா, நார்மல் சூப்பர் ஹீரோ மாதிரி இல்லாமல் ரஃப் அண்ட் டஃபாக இருக்காங்க. அதாவது எப்பவுமே ட்ரங்க் அண்ட் ஸ்டேட்ல இருக்காங்க. சூட்டுமே சூப்பர் ஹீரோ மாதிரி இல்லை, ஏதோ டிஷர்ட் அண்ட் ஜீன்ஸ் போட்ட மாதிரி இருக்கு. இது ஒரு புது அப்ரோச், நல்லா இருக்கு. அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி பார்த்தோம்னா, டீசர்ல என்ன தெரியுதுன்னா, பூமியில் நடக்கிற ஸ்டோரி மாதிரி தெரியல, ஏதோ ஸ்பேஸில் நடக்கிற மாதிரி இருக்குது. அதாவது வேறு பிளானட்டுக்கு தாவி போகிற மாதிரி இருக்குது. இந்த டீசரில் ஒரு சின்ன பொண்ணு வர்றா. அவன் நம்ம சூப்பர் கேர்ள் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறா. அதாவது அவளோட ஃபேமிலியை கொண்ட வில்லனை பழிவாங்க ஹெல்ப் கேட்கறா. அதாவது இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. அடுத்ததாக டீசரில் கிரிப்டோ த டாக் வருது. அந்த சூப்பர் டாக் வேற லெவலில் இருக்குது. பார்க்க கியூட் இருந்தாலும் ஆக்ஷன்லாம் வேற லெவலில் இருக்குது. ஃபைனலாக ஜேம்ஸ் கன்னோட இந்த கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி ஸ்டைல் ஸ்பேஸ் வைப் சூப்பர் கேர்ளுக்கு சூப்பராக செட் ஆகுது. டீசர் ஃபுல்லாக ப்ரௌனிஸ் கலரில் இருந்தாலும் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் டாப் நாச்சா இருக்குது. ஜூன் மாதம் 2026 ரிலீஸ் ஆகுது இந்த சூப்பர் கேர்ள் படம். ஓகே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு பார்த்த 3 படங்களை உங்களுக்கு பிடிச்சது எது கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ். முதல்ல பார்க்க போகிறது நைட் ஆஃப் த 7 கிங்டம்ஸ். இது எல்லாருக்குமே தெரியும், கேம் ஆஃப் த்ரோன்ஸோட இது கனெக்ட் ஆகும். ஆனால் ஸ்டோரி படி பார்த்தா இது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கதை நடக்கிறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கதை. அதாவது ஹவுஸ் ஆஃப் த டிராகன் முடிஞ்சு அதுக்கப்புறம் நடக்கிற கதை தான் இந்த நைட் ஆஃப் த 7 கிங்டம்ஸ். சரி, இந்த நைட் ஆஃப் த 7 கிங்டம்ஸோட ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். சீரிஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு காட்டில் இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த காட்டில் ஒரு பெரிய நைட் இருப்பார். அந்த நைட்டுக்கு ஒரு அசிஸ்டண்டாக ஒரு சின்ன பையன் இருப்பான். ஒரு நாள் அந்த நைட் இறந்து போயிடுறாரு. இதனால் அந்த சின்ன பையன், அவன் பேர் டங்க், அவன் தான் அந்த சீரிஸோட ஹீரோ. அவன் என்ன பண்ணுறான்னா, தன்னோட குரு இறந்ததுக்கப்புறம் அவரோட ஆர்மர், வால் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு புது நைட்டாக அங்கேருந்து கிளம்புறாரு. அங்கேருந்து கிளம்பி ஒரு கடையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையனை பார்க்குறாரு. அந்த சின்ன பையன் மொட்டை அடிச்சிருக்கான். அவன் பேர் எக். அவனை பார்த்தோன்னே நம்ம டங்குக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. அவனை தன்னோட அசிஸ்டண்டாக எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம டங்கும் அந்த சின்ன பையன் எக்கும் சேர்ந்து ஒரு பெரிய டோர்னாமெண்ட்டுக்கு வராங்க. அந்த டோர்னாமெண்ட்டுக்கு இப்போ ராஜாக்களாக இருக்கிற டார்கெரியன் வம்சத்தை சேர்ந்த நிறைய இளவரசர்கள் வந்திருக்காங்க. அப்போ தான் அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அந்த இளவரசனில் ஒருத்தன் ஒரு பொண்ணு கிட்ட தப்பாக நடந்துட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம டங்க் கோவப்பட்டு அந்த இளவரசனை அடிச்சிடறாரு. இதனால் நம்ம டங்கை கைது பண்ணி டெத் சென்டென்ஸ் கொடுத்துறாங்க. இதனால் அந்த சின்ன பையன் எக் தன்னோட ஐடென்டிட்டியை வெளிப்படுத்துறான். அதாவது அவன் தான் ஏகான் டார்கெரியன், முறைப்படி அவன் தான் அடுத்த ராஜா. அவன் தன்னோட ஐடென்டிட்டியை வெளிப்படுத்துறான். டங்கும் ட்ரையல் பை காம்பேட் கேட்கறாரு. கடைசியாக ட்ரையல் பை காம்பேட் நடக்குது. அந்த ட்ரையல் பை காம்பேட்ல நம்ம டங் கூட 7 பேரும் அந்த இளவரசன் கூட 7 பேரும் சேர்ந்து மோதுறாங்க. இதில் நம்ம டங்க் ஜெயிச்சிடறாரு. அதுக்கப்புறம் நம்ம எக் நம்ம டங்கை அவரோட அப்பா கிட்ட கூட்டிட்டு போறாரு. ஆனால் எக் என்ன சொல்றாருன்னா, நான் டங்கு கூடவே சேர்ந்து சுற்றுறேன், மக்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும், அவங்களோட குறைகள், அவங்க எப்படிலாம் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றான். இதனால ராஜாவும் ஒத்துக்கிறாரு. நம்ம டங்கும் எக்கும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் நம்ம டங்கும் எக்கும் எப்படிலாம் அட்வென்ச்சர் பண்ணுறாங்க அதை பற்றி தான் இந்த சீரிஸ் ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொன்னது ஃபர்ஸ்ட் 6 எபிசோட், அதாவது மொதல் சீசன். ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் சீரிஸ் பார்த்தா தான் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக பாருங்கள், தமிழ் டப்பில் இருக்குது.